ஹாய் குமரி கார்னர் ஃபேமிலி. நம்ம கண்டென்ட் எல்லாமே அடல்ட்டுக்கான கண்டென்ட் தான். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும், கதையை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போய் இந்த மாதிரி கொண்டு போகணும், நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருடைய கமெண்ட்டுக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். எல்லாருடைய கமெண்ட்டையும் நான் ரீட் பண்ணுவேன். ஓகேவா? கதையை பாருங்கள், எதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் இல்லைன்னா கம்யூனிட்டி போஸ்ட் போடுவேன், கம்யூனிட்டி போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். என் பொண்டாட்டி யாருன்னு தெரியாம புடிச்சு வச்சிருக்கீங்களா? இனி நீங்க பார்க்க வேண்டிய பின்விளைவு ரொம்ப அதிகம். இவர் யாரியா இஞ்சி பத்தி உடியா? யாராவது பார்த்த கேவலமா நினைப்பாவ போச்சலு. ஐயா, இது அந்த கிழவிக்கு மாப்பிள்ளன்னு நினைக்கேன். என்னன்னு தெரியல, வந்த நேரத்துல இருந்து அந்த கிழவி ரொம்ப பெரிய ஆள் மாதிரியே பேசிட்டு இருக்காரு. பெரிய இடத்து விவகாரமா இருக்கும். என்ன எதுன்னு கொஞ்சம் பொறுமையா கேட்டு பாப்பையா. போலீஸ்காரரு நீயே பயப்படுதியா? அந்த கிழவி யாருன்னு முதல் உனக்கு தெரியுமா? அது ஒண்ணுக்காவத கிழவி. கொலை முயற்சி, களவு முயற்சின்னு நிறைய கேஸ் இருக்க கிழவி. அவ என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிருவாளா? இப்படிதான் ஏன் நானும் நினைச்சேன். ஆனா அவரு ரொம்ப பில்டப் கொடுக்காருயா. பொண்டாட்டி யாருன்னு தெரியுமா, யாருன்னு தெரியுமான்னு கேட்காரு. ஏதாவது பெரிய இடமா ஆயிடக்கூடாது, அதான் கொஞ்சம் பொறுமையா என்னன்னு கேட்போமே. யோ, யார் அவன் பொண்டாட்டி? அந்த கிழவி தானே கொலை பண்ணதுக்கு நின்றுருக்கா. ஓடிடுங்க, புடிச்சு உடனே அடிச்சு போட்டுருவேன். யோ, அம்மா ஐஏஎஸ், தாயம்மாள் ஐஏஎஸ் உனக்கு தெரியுமா? இங்க பாரு, கொஞ்ச நேரத்துல அவ வெளியே வரலன்னு வையி, நான் யார பார்க்கணுமோ பார்த்து அதுக்கப்புறம் என்னன்னாலும் பண்ணுவேன். ஐஏஎஸ் யோ, என்னையா சொல்லுதாரு? நான் தான் சொல்லுதம்ல சார், வந்த நேரத்துல இருந்து அந்த ஆள் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த பாட்டிக்கு வயசாயிட்டு ஒருவேளை பழைய ஐஏஎஸ் யாராவது இருக்கும், ரிட்டையர்டு கேஸா இருக்கும் சார். நமக்கு எதுக்கு வம்பு? நிறைய பேரை பார்க்க வேண்டிய மாதிரி ஆயிரும். பேசாம அந்த கிளவிய விட்டு தள்ளிடுவோம் சார். ஐஏஎஸ் விவகாரம்லாம் நமக்கு சரியாகுமா? என்னையா சொல்லுத? ரொம்ப நேரமா சொல்லி என்னையா நீ பிணைய கொண்டு வாசல்ல நிப்பாட்டி விட்டுருக்க? அந்த பொம்பளைக்கு சடி விட்டு அடிச்சு வெளியே அனுப்பு. வடிவுக்கரசி தாயம்மாள் ஐஏஎஸ், இதெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வைங்க, எல்லாருக்க வேலையும் போயிரும். சீக்கிரம் போயா. ரிட்டையர்டு கேஸா இருக்கும், அதுதான். ரிட்டையர்ட் ஆனனாலதான் அந்த பாட்டி ரொம்ப பேசாம இருக்கு. யோ, மரியாதையோடு அனுப்பி வை. யானோ தானே நினைப்பாத. நல்ல வேலை கண்டுபிடிச்சோம், நமக்கு வேலை போக பார்த்துப்பா. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனத்தா வாழ்க்கன்னா தாங்காது பூமி, தாங்காது பூமி. என்ன ஒரு போலீஸ்காரரையும் காணும், ஒருத்தர் இப்படி நட்ட நட்டில் விட்டுட்டு போயிருக்காவல. என்ன மானங்கட்ட வாழ்க்கை இது. மேடம் மேடம். ஐயா, ஒரு மேடமும் இல்லை சார். ஒத்தட்டி இங்கே உட்காந்தே இருக்க. ஒன்றும் சைடில் கூட்டத்தோடு கூட்டமாவது அடக்கி போடுங்க, இல்லைன்னா ஆழ்வகிட்ட இருக்கீங்க, பயமா இருக்கு. உங்களை தான் மேடம் கூப்பிட்டு. எந்திங்க மேடம், உங்களுக்கு ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. நீங்க எந்திங்க. ரிலீஸா? களவு கேஸ் கொலை கேஸ் கோர்ட்டுக்கு அனுப்பாம ரிலீஸுங்க மேடம். எந்திங்க மேடம், உங்களை ரிலீஸ் பண்ண சொல்றேன். ஐயா போச்சு, நீங்க எந்திங்க. என்ன மாயம்னு தெரியல, இவ்வளோ எவ்வளோ கூட்டிட்டு வந்து பார்க்க வச்சுட்டாங்களா? ரிலீஸ் எல்லாம் தெரியுதா? மேடம் மேடம் கீழே மேடம்லாம் சொல்லாது, எனக்கு வெக்கமா இருக்கு. சும்மா மொட்டன்னு கூப்பிடுங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லை மேடம், வெளியே வாங்க மேடம். ஐயா, என்ன நடக்குது? மேடமுங்காரு கோர்ட்டுக்கு போகணும்னு என்ன ஒரு ரிலீஸுங்காரு. என்ன மாயாசாலும் பத்திரகாளி யாரையும் கூட்டிட்டு வந்து பார்த்துட்டாலோ? ஏக்கா, எல்லாம் எடுத்து வச்சுட்டேலக்கா. சோப்ப துணி ஒன்று எடுத்து வச்சுக்கிடுங்க. சேலை சோப்பு கலர்ல ஒரு துணி எடுத்து வச்சிருக்கேன். சுடிதார் எடுத்தனா சேலை எடுத்தனான்னு தெரியல, இருக்கு வேணா. எம்மா, என்னையும் கூட்டிட்டு போ, நான் சொல்லிட்டே இருக்கேன். நானும் வருவேன். ஒத்தைக்கு விட்டுட்டு போலான்னு பார்த்தேன், என்னையும் கூட்டிட்டு போ. ஏடி, நான் டூரு காட்டி போறேன். போன டூர் எல்லாம் கிழிஞ்சு தொங்குனது போதும். இனிமேல டூரும் கிடையாது, ஒரு மாயமும் கிடையாது. கோயிலுக்கு போறேன், ஒரு நல்ல விஷயம் நினைச்சு போறேன். தயவு செஞ்சு எசிலாத காராடாத காராடிக்கிட்டு கிடக்காதியோ. இருக்கு அப்படின்னா சோத்துக்கு என்ன செய்யுதுக்கு? என்னையும் கூட்டிட்டு போ. ஏன்னா உங்க அத்தை கறி வீட்டுல தானே எப்பவுமே தின்னுட்டு கிடக்க. இப்ப மட்டும் என்ன புதுசா சோத்துக்கு என்ன பண்ணு கிட்ட வாய அடிச்சு உடச்சிடும். மோரை பெரு மோரையா போயிட்டு வாரேன். இது யாரு? ஹலோ ஹலோ ஏட்டி, கோயிலுக்கு கிளம்பிட்டியா? யாரெல்லாம் நீ மட்டும்தான் போறியா? எப்படி நீங்க தானா? ஆமா, நான் மட்டும் தான் போறேன். இவ்வளவு கூட்டிட்டு போய் நான் என்ன செய்யுதுக்கு? நிம்மதியா சாமி கும்பிட முடியாது, போயிட்டு வந்துருவேன். அப்படியா? இல்ல, சம்மந்திக்கு போன் போட்டேன். அவர்கிட்ட சொன்னேன், இப்படி கோயிலுக்கு போறா எடுக்கான்னு சொன்னேன். அவருக்கு என்னத்துக்கு போன் பண்ணி சொன்னீரு? என்னங்க நீங்க போன அவர்கிட்ட பேசாதே, இப்போதைக்கு என்ன சொன்னேன்? ஏட்டி, நான் அவர் தான் போன் போட்டு என்ன சூழ்நிலை என்ன ஏதுன்னு கேட்டார்.
வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்லலை. அப்போ இப்படி கோயில் போகிறேன்னு சொன்னேன்னு அவர் சொன்னார். அப்போ பிள்ளைகள் அவர் வீட்டில் இருந்து மவனையும் பொண்டாட்டி அனுப்பிவிடுதேங்காரு. நீ நம்ம பிள்ளையும் கூட்டிட்டுப்பா, பெரிய பிள்ளைங்க கொஞ்சம் பார்த்து பேசுன மாதிரி இருக்கும்ல. திடீர்னு எல்லாம் பேசி வச்ச பிறகு பிடிக்கலன்னு சொல்லிடக்கூடாது, இல்லாட்டி கூட்டிட்டு போ. மண்டல அறிவே கிடையாது நமக்கு. அவர்கிட்ட ஒரு பாட்டு சொல்லாதே, அறிவு எங்க கடந்தாலும் என் உயிரை வாங்கிக்கிட்டே இருப்பேரா. சொல்லிட்டே சரி, அவர் அந்த வேப்ப முடிக்கிட்ட வர சொல்லுங்க. லோடாட்டம் மாதிரி தான் நாங்களே பிடிச்சிருக்கோம், பைசா இல்லாம. வேலைக்கெல்லாம் பிடிக்க வசதி இருக்குமா, அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து பெரிய இடத்த ஆளு ஏன்டா இந்த பாடு படுத்தேன்னு எனக்கு தெரியல. நீ தான் வேப்ப முடிக்கிட்ட வர சொல்லு, நான் இவ்வளவு கூட்டிகிட்டு போறேன். லோடாட்டவா குட்டியான கிட்டியானெல்லாம் வேலைக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போ. லோடாட்டாவ பெரிய ஆளுவல் மோரை. வை வேலை இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் நிக்க வைக்கிட்டா. ஆனா உங்க அப்பா இருக்காரு பத்தியா அநியாயத்துல. போங்க போய் கிளம்புங்க. அவங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அந்த பையனு வரானா, மாப்பிள்ளை வராராம். கிளம்ப சொல்லு, அவளையும் கிளம்ப சொல்லிட்டு வா. ஐ இதத்தான் முதல்ல இருந்தே கேட்டுட்டு இருந்தேன். ஏட்டி அக்கா எல்லாரையும் அடிச்சு பத்திக்கிட்டு போவா கலியும். அவ கீதா என்னன்னு கிளம்பு, பல்லிடுச்சா. எடி கிளம்பு அக்கா, கோயிலுக்கு போறோம். ஊதா உங்க அம்மா சீக்கிரம் சரியாயிடுவாட்டி, நீ எதுக்கும் பயப்படாதன்னா. எங்க அம்மா யாமல இப்படி எல்லார்கிட்டையும் சண்டைக்கு போயிட்டு இருக்கா. எங்க அம்மா எப்படிதான் மாத்தனே தெரியல தெரியுமா. ஆனா இந்த பத்திரக்காளி எத்தந்த ஆச்சு யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து ஒண்ணு கூட கேட்கல தெரியுமா. என்ன மக்கா வெளியே வந்து உட்கார்ந்திருக்கியா, உள்ள போயிருக்க வேண்டியதானே. இல்லப்பா, அங்கனா ஏதோ செக்கப் மாதிரி நடக்குவா, யாரும் 2 மணி நேரத்துக்கு உள்ள வராதேன்னு சொன்னாங்க. அத இங்கன நிக்கும். அப்படியா, சரி சரி, உங்க அம்மையை பார்க்க விட்டாவளா. சரி, இந்த நம்ம தெருவில் வள்ளி பல்லிச்சா பத்திரக்காளி அப்புறம் இவனுக்கு அம்மா எல்லாரும் சேர்ந்து லட்சுமி சரியாவணும்னு கோயிலுக்கு போறாவ தெரியுமா. அப்படியா, எங்க அம்மா சரியாவணும்னா போறாவ. நான் இவ்வளவு நேரம் அந்த அட்டையை பத்தி ஆசிக்கிட்டே இருந்தேன். எங்க அம்மையை பார்க்க கூட வரல. பரவாயில்ல, நான் தெரியாம ஆசிட்டும் கோயிலுக்குலாம் போறாவல. எல்லாத்துக்கும் அழுதுட்டு இருக்காது பைத்தியக்காரி என் பாப்பா. எங்க அம்மையும் போறாளா. அப்ப எடி ஊத நம்மளும் போயிட்டு வரேன், உங்க அம்மை கேட்டு வேண்டிட்டு வருவோம். போறது மட்டும் இல்ல, அடியே ஏதோ தீயெல்லாம் மிதிக்காவளா, மஞ்ச தண்ணி எல்லாம் குளிக்காவளா, என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தவ. நீ அச்சக்கடன் வச்சு போறவ. ஐயோ ஐயோ, சரி நான் உங்க அம்மையை பார்க்க போறேன். எப்பா நான் வேணா ஊதாவை கூட்டிட்டு எங்க அம்மை கூட கோயிலுக்கு போயிட்டு வரட்டு மாட்டா. அவங்க அம்மைக்கு தானே களி இல்ல, அவளும் வேண்டிக்கிடுவாள்ல. நீங்க இந்த அத்தையை மட்டும் பாத்துக்கிடுங்களா. ஆமாட்டா, நானும் போறேன். எங்க அம்மை சீக்கிரம் சரியாய் எல்லார்கிட்டையும் ஒழுங்கா சண்டை போடாம இருக்கணும்னு வேண்ட போறேன். எப்ப போய் எல்லாரும் கூட சண்டை போட்டனாலதான் எங்க அம்மைக்கு இப்படி ஆகிக்கிட்டே இருக்கு. அப்படியா, சரி அப்ப நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிடுதே. உங்க அம்மையை பார்த்ததுன்னா அவ்வளவு கஷ்டமா, வா உங்களை தானே இருக்க, நான் பாத்துக்கிடுதே, நீங்க போயிட்டு வாங்க. எல்லாரும் இந்த உலகத்துல நல்லவியலாதான் இருக்கா, நம்ம தான் எல்லாரும் ஏசிக்கிட்டே இருக்கோம். தெரியாம இந்த பத்திரகாளியத்தையே பிடிச்சி என்ன ஏசி ஏசிட்டேன். ஊதா, இதுக்கு மேல நீ அழுதுட்டதுன்னா நான் கூட்டிட்டே போக மாட்டேன். வாயை மூடிட்டு பாட்டி நாயா. ஹலோ சொல்லுப்பா மகேஷ், எங்க வாங்கனதானே இவரதான் கூப்பிட்டுட்டே இருக்கே உங்க அப்பாவை. ஒத்தகி தானே போறேன், வான்னா வர மாட்டேக்காரல. உங்க கூட வந்துட்டாலும் போறாளுவா, டூருக்கு பேசிட்டு நம்ம உயிரை போட்டு வந்தாலுவா. இது டூருக்கெல்லாம் போகல, கோயிலுக்கு தான் போறோம். நல்ல கோயில்னு சொல்லுதாவ, வாங்க. உன் கூட ஒரு இடமும் வரல, போக விருப்பம் இருந்தா நீ போய், இல்லைன்னா பேசாம வீட்டுல இரு. நீ சொல்லு மகேஷ், எங்கல இருக்க? நீ வாரியாங்க அவளுமா? அப்படி சரி வா, அப்ப நம்ம வேப்ப மூடிக்கிட்ட வந்துருன்னு. சரி, சண்டை போடல, அவரை கூப்பிடாமலே செஞ்சு அடங்க மாட்டேக்க. சரி நீ வா, அம்மா வாரேன். சரி நீரு வரான்டா, நான் போறேன். மவனும் வரான், கூட்டிட்டு போறேன். போ போ, போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வர வழிய பாரு. போறேன், எங்கேயாவது ஒரு இடத்துக்காவது ஒழுங்கா போயிட்டு வந்திருக்காளா, இதுல என்னையும் சேர்த்து கூப்பிடுவது.
மேடம் நீங்க ஒரு ஐஏஎஸ் தெரியாம போச்சு மேடம். நீங்க தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன் மேடம். இப்ப விஷயத்தை பெருசாக்காதீங்க, நம்மளோட முடிச்சுக்கலாம். மன்னிச்சிருங்க மேடம். ஐஏஎஸ் அது ஐயோ நீங்க ஒண்ணு சொல்லாதீங்க. ஆமா நீங்க எந்த வருஷத்துல முடிச்ச? ஐயோ இப்படி நீங்கன்னு தெரிஞ்சிருந்தா மேடம் உங்க பேரு எனக்கு பேரு வடிவு கரைச்சி தாயம்மாள் ஐஏஎஸ் தான். ஆனா நீங்க நினைக்கிறது நான் இல்ல. என்ன மேடம் நீங்க வடிவுக்கரசி தாயம்மாள் ஐஏஎஸ் நாங்க நினைக்கிற மாதிரி இங்க இது தெரியாம உங்களுக்கு இப்படி கீழே உட்காந்து நீங்க விஷயத்தை பெருசாக்கிறாதீங்க மேடம். எங்களை மன்னிச்சுங்க மேடம். அதானே சொன்னா அதுக்கேத்த மரியாதை உண்டு. போன உடனே நீ சொல்லியிருக்க வேண்டியதானே மொட்டை. ஐயோ போலீஸ் சார், அந்த சவுட்டு மூஞ்சி தொலைக நம்பாதீங்க. மேடம் நீங்க என்ன மேடம் ஐஏஎஸ் இப்பெல்லாம் பேசுறீங்க? தப்பு மேடம். எந்த வருஷம் ரிட்டையர்டு மேடம்? ஐயோ சொன்னா கேட்காருங்களா? ஐயோ நாங்க எனக்கு பேர் தான் வடிவு கரைச்சி தாயம்மா ஐஏஎஸ். நாங்க 8ஆம் கிளாஸ் பேலு. 8ஆம் கிளாஸ் பேலா? அப்ப எப்படி ஐஏஎஸ்? என்னத்த சொல்லுதிய? ஐயா என்ன ஏன் முடிக்குதிய? என்ன ஏன் நடக்கீங்க? யோ ஓ பொண்டாட்டி ஐஏஎஸ் 8ஆம் கிளாஸ் பேலுன்னு சொல்லுதா? ஐயோ சார், அவளை ஐஏஎஸ் படிக்க வைக்கணும் அவங்க அப்பனுக்கு ஆசை. அதான் சின்ன பிள்ளையிலேயே வடிவுகரசி தாயம்மாள் ஐஏஎஸ்ன்னு வச்சாரு. இவனுக்கு கழுத படிப்பு ஏறல, 8ஆம் கிளாஸ்ல பேலு. யோ அறிவு கட்ட தாத்தா, யோ எங்களை பார்த்தா என்ன தெரியுது? அவன் இழுத்து உள்ள கொண்டு போறியா? மன உளைச்சல் காலாக்கு நாம உள்ளத்துக்கு போடு. மாட போற அவளை. ஏமா உனக்கு என்ன வேலை? உள்ள போமா, சரி உள்ள போமா. அது நான் என்னையா செஞ்சேன்? நீங்க தான் தடுக்கு வெளியே கொண்டு வந்தியா? இந்த கிளிக்கிய முகரைய பாரு, முகரைய ஒரே ஏமாத்து குடும்பமா இருக்கும் போல. ஆள் வலை மூஞ்சைக்கு பாரு. ஐஏஎஸ்க்கு முகரைய பார்த்துட்டாலும் உள்ள போ. நான் என்னையா பாவம் அந்த கிழட்டு மேலே தூக்கி போட்டு மிதிங்க என்னட்ட வந்து சண்டை வந்துட்டு இருக்கியா? குட்டியானையும் காணும். எவ்வளோ நேரம் இங்கனையே உட்காந்துருக்கிறதுக்கு ஒருத்தரையும் இது வாங்க, நீங்க அவங்க தானே? நாங்க வந்து இந்த பத்திரக்காளி பேசி வச்சிருக்கல, அவங்க தான். கோயிலுக்கு எங்கேயோ போறதா சொன்னாங்க. ஹஸ்பண்ட் தான் இவங்க கூட போயிட்டு வர சொன்னாங்க. அதான் வந்தோம். இங்க தான் வெயிட் பண்ண சொன்னாங்க. அவங்க வரலையா? அதானே, உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க அவிய தானே. அது மாப்பிள்ளை தம்பி தானே. இங்கே தான் வண்டி வருனாங்க. நானா குட்டியானெல்லாம் வரும். குட்டியானையிலேயே நீங்க பெரிய ஆளுன்னு சொன்னாவ. குட்டியானையில வரைய ஒன்றும் இல்லையா? குட்டியான ஒன்றும் இல்லை. அவங்க வரலையா? அவங்க இப்போ வருவாவ. நில்லுங்க சார், கொஞ்சம் நின்றுக்கும். இப்போ வந்துருவாவ. அக்கா எங்க போனவ? எவ்வளோ நேரம் ஆகுது? மம்மி குட்டியானா ஓப்பன் டைப் காரா மம்மி? குட்டியானா சாதனத்தை கடைக்கு கொண்டு போவாங்கல்ல, அந்த வண்டி. உங்க அப்பா எதுக்கு இப்ப நம்மள இவங்க கூட அனுப்பி வச்சிருக்காரு? சை, இது என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு அந்த மனுஷன்? நோ ப்ராப்ளம் மம்மி, நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. அப்பனு கேட்டு தப்பாம பிறந்திருக்கா. எவ்வளவு நேரம் ஆகும் இன்னும்? ஐயோ, இதுக்குதான் உங்க அப்பா இந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரியல. ஃபேமிலியா டூர் கூட்டு போச்சுன்னா கூட்டிட்டு போக மாட்டாரு. சம்பந்தமே இல்லை. இவங்க கூட நம்மள அனுப்பி விட்டுருக்காரு. சீக்கிரம் வாங்க பத்திரலிக்கா, சீக்கிரம். என்னதான் நிக்கவ? சம்மந்தி நல்லா இருக்கேல? நல்லா இருக்கே. வாங்க. என்ன திடீர்னு கோயிலுக்குலாம் என்னையே அனுப்பி விட்டுட்டாங்க? ஏடி உன் ஆளு ஒன்னையே தான் பார்க்காரு, மாமா ஒன்னதாண்டி பார்க்காரு. சும்மா இருட்டி. அன்னைக்கு தெரிஞ்சா யாசுவா, தெரியாம தான் பார்க்கணும். சும்மா இரு. சும்மா ஒரு நேச்சக்கடன் இருந்து திடீர்னு பிளான் போட்டா அவங்க எனக்குமே தெரியாது சம்மந்தி உங்களே அனுப்பிவிட்டாருன்னு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நாங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான். எங்களுக்கு ஏற்ற மாதிரி வண்டியெல்லாம் பிடிச்சிக்கிடுவோம். அட்ஜஸ்ட் பண்ணி வந்துருவேல? நோ ப்ராப்ளம் ஆண்டி, நாங்கள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். நாங்கள் என்ன ஒரே நல்லையா ஹையானோ? நாங்களும் மிடில் இருந்து தான் ஹை கிளாஸ் ஆனோம். எடி பார்க்காதடி, சிரிக்காடி. நல்ல மரமானா இருக்க. சரி, வண்டி எங்க? வண்டி வள்ளி எல்லாரும் வந்து ஏக்கா வண்டி அந்த வியாபம் முடக்கிட்ட நிக்கி. இப்ப வாங்க கீதா, அந்த பக்கம் நிக்கோ. அதான் நான் முதல்ல சொன்னேன் இங்க நானு. சரி நாங்க அங்க வரோம். சம்மந்தி வாங்க. இப்ப பிள்ளைகள் எல்லாரும் அங்க வாங்க. பிள்ளைகள் எல்லாம் அங்க யாரையாச்சுக்கா அங்க வாங்க. வாங்க கிட்ட பிள்ளைகள் வாங்கட்டி வா. எக்கா பத்திரகாளி அக்கா. யாவல்லி எக்கா கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க. பாட்டி போட்டின்னு சொல்லாதீ, அது ஏதோ அசிங்கமா இருக்குது. டீசெண்டா பேசுங்கக்கா. நீங்க பேசுறதெல்லாம் எப்படின்னு பார்க்கதான் எனக்கு தெரிஞ்சு வந்திருப்பாவ. சரியா? டீசெண்டாவா? சவா, அந்த மாயம் தான் நம்ம வாயில வரவே வராத. சரி எல்லாரும் வாங்க, இப்ப போவோம். இப்படி சொல்லவா? இதே மாதிரியே வாங்கக்கா. வாட்டி போட்டின்னு சொல்லாதீ, அசிங்கமா இருக்கு கேட்க. சீக்கிரம் வாங்க. எப்படியோ வேண்டல எல்லாம் நல்லதே நடக்கணும். லட்சுமி சீக்கிரம் சரியாயி ஆச்சி வெளியே வந்துடணும். என்னட்டி பார்க்கவே மாட்டுக்காரு? அம்மா இருக்கும்போது எப்படி பாப்பாவை பாப்பா இருக்க சம்பா?
ஆள் வேற நல்ல வசதியான ஆள். மாமா அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்னு எல்லாத்தையும் வாங்கி கட்ட வேண்டியதான். கிண்ணி மாடுவன் தீவன புத்தி மட்டும் குறையவே குறையாது. வந்து தொலை.